கல்யாண பூசணிக்காய் காரக்குழம்பு, கோஸ் கேரட் பொரியல், உருளைக்கிழங்கு புட்டு, ஆம்லெட். காரக்குழம்புக்கு ஆம்லெட் செம்மையாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு நம்மளுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் வேணும் இல்லையா, அதனால் செவ்வாழை சாப்பிட்லாமா, என்ஜாய் பண்ணலாமா? வாங்க சாப்பிட்லாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயத்தை போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா காரக்குழம்பு செம்மையாக இருக்கும். அப்புறம் தட்டின பூண்டு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை ஒரு அரைச்சியும் போட்டுக்கலாம். அப்போ தான் குழம்பு திக்காக கிடைக்கும். நல்லா வதக்கிடலாம். தக்காளி எடுத்து அதையுமே அரைச்சி போட்டுடலாம். ஒரு தக்காளி அப்படியே போட்டுக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் கத்திரிக்காய் சேர்க்குறேன், மஞ்சள் பூசணி சேர்க்குறேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்க புழுக்களெல்லாம் எடுக்கும். பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க இது பேர். கல்யாணத்தில் போடுறதுனால இது கல்யாண பூசணிக்காய். அப்புறம் முருங்கைக்காய், முள்ளங்கி அதையும் சேர்த்துக்கிறேன். காரக்குழம்பு டக்கராக வரும். புளியை கரைச்சிக்கலாம். புளி தண்ணியை ஊற்றிடலாம். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு பிரேக் வேணும்ல. டீ குடிச்சிடலாமா? டீ டைம். காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ ஒரு பொரியல் பார்த்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்ட பிறகு பொடியாக கட் பண்ண கோஸு கேரட்டை போட்டுடலாம். அதுவுமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு அரை கிளாஸ்க்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது வெந்த உடனே தேங்காய் பூ துருவி போட்டுக்கலாம். அவ்வளோதான், கோஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு உருளைக்கிழங்கு புட்டு பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் வச்சுட்டு கடுகு போட்டுடலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டெல்லாம் தட்டி போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டுக்கலாம். இதுக்கு மிளகாத்தூள் தேவைப்படாது. உப்பு, மஞ்சள் தூள் போட்டு பரட்டிட்டோன்னா அவ்வளோதான், புட்டு ரெடி.